ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி சிம்பிளாக ரவை கேசரி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாதி வறுப்பட்டதும் நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்துப்போம். இப்போ 2ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுபட்டுச்சு. இப்போ எடுத்துருவோம். அதே நெய்யில் நம்ம ரவையை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் ரவை சேர்த்துருக்கேன் நான். ஸோ ரவையை நெய்யில் நல்லா வறுங்க. ஸோ வறுக்கும்போது நல்லா நெய்யில் வறுப்புற ஸ்மெல்லு சூப்பராக அடிக்கும். ஸோ நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக வரும். ரவை வறுபட்டுருச்சு பாருங்கள், கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம அதே பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும். ரவை சேர்க்கும்போது நம்ம மேலே தெறிக்காமலும் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறது. ஸோ கட்டிப்படாமல் கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ மொத்த ரவையும் சேர்த்தாச்சு. இப்போ கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கங்க. நான் இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணல. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ அதை ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு தேவையான கலர் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கலர் வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கத அதோட சேர்த்துக்கலாம். அதில் நான் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்க்குறேன். 3 கலர் நான் சேர்க்குறேன். ஸோ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, அதோட டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.